Hi guys, so this is lesson 4 of tutorial for beginners Photoshop. So in the video la நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம டூல் கிட் குள்ள நம்ம போலாம். அதுல ஃபர்ஸ்ட் டூலான மூவ் டூல் வச்சு என்ன பண்ண முடியும், எப்படி யூஸ் ஆகுது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து 4 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ மூவ் டூல் வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா செலக்ட் பண்ணிவிட்டு பர்டிகுலர் லேயரை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி மவுஸை கிளிக் பண்ணிட்டு மவுஸை ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே மவுஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே மூவ் பண்ணலாம். உங்களுக்கு எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் மெயின் யூஸ் ஃபார் மூவ் டூல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிபிள் லேயர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ மூவ் டூலில் இந்த ஆப்ஷன் பாரில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ செலக்ட் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அது செலக்ட் ஆகிரும். இங்கே பாருங்கள், நான் இப்போ இந்த ப்ளூ லேயர் போகிறேன், அதை கிளிக் பண்ணனா நான் அதை எங்கே வேணால் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு மவுஸ் ரிலீஸ் பண்ணாமல் எங்கே வேணால் ட்ராக் பண்ணிவிட்டு அப்புறம் வச்சுட்டு மவுஸ் ரிலீஸ் பண்ணனா அங்கே போயிடும். ஸோ நீங்கள் ரைட்டில் இந்த லேயர்ஸ் பேனலில் பார்க்கலாம். நான் கிளிக் பண்ணும்போது எந்த லேயர் செலக்ட் பண்ணுறனோ அது செலக்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஆட்டோ செலக்ட். ஸோ ஆட்டோ செலக்ட் வந்து எனேபிளாக இருக்குது. டிசேபிள் ஆச்சுன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எதை கிளிக் பண்ணாலும் நீங்கள் இது கரண்ட்டாக எந்த லேயர் செலக்ட் ஆகிருக்கோ அதுதான் மூவ் ஆகும். ஏன்னா நம்ம ஆட்டோ செலக்ட் கொடுக்கல. அப்போ நீங்கள் இங்கே போய் என்ன பண்ணணும், ஒவ்வொரு லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி மூவ் பண்ணணும். ஸோ இன்னொரு ஆப்ஷன், எப்படி நீங்கள் வந்து ஆட்டோ செலக்ட் பண்ணலை பட் நீங்கள் வந்து ஆட்டோ செலக்ட் ஆன் பண்ணாமையே எப்படி நீங்கள் லேயர் செலக்ட் பண்ணலான்னா, இந்த லேயர் மேலே வச்சுக்கோங்க, மவுஸ் கர்சர் வச்சுக்கோங்க, கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோலை அமுத்திட்டே இருங்க, ரிலீஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் மவுஸ் வச்சு டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா அந்த லேயர் செலக்ட் ஆகிரும். அப்புறம் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த ப்ளூ பாக்ஸ் மேலே இருக்கிறேன், கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கிறேன், மவுஸில் டேப் பண்ணுறேன், இப்போ அந்த ஏரியா செலக்ட் ஆகிரும். ஸோ இது வந்து ஆட்டோ செலக்ட் வித் ஹெல்ப் ஆஃப் கீபோர்ட் ஷார்ட்கட் இங்கே எனேபிள் பண்ணாமல். இந்த இது வந்து உங்களுக்கு நீங்கள் நிறையா லேயர்ஸ் வச்சுருக்க டிசைனில் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சடனாக நீங்கள் ஏதோ ஒரு சின்ன ஐட்டம் வேறு செலக்ட் பண்ணி பார்ப்பீங்க. பட் அதுக்கு வந்து போய் நீங்கள் லேயர் சர்ச் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி கீபோர்டு ஷார்ட்கட் வச்சு பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆட்டோ செலக்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷோ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த பர்பிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷோ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் ஆனாக இருந்துச்சுன்னா எப்போதும் உங்களுக்கு ஒரு பவுண்டிங் பாக்ஸ் தெரிஞ்சிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு கிரே பாக்ஸ் தெரியுது நினைக்கிறேன், ஜூம் பண்ணிக்கலாம். இந்த பவுண்டிங் பாக்ஸ் எப்போதுமே இருக்கும். அது எதுக்கு யூஸ் ஆகும்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டை ஸ்கேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆர் இப்படி இந்த கார்னர்ஸில் நீங்கள் போனீங்கன்னா அது ஒரு கர்வ்டு ஏரோவாக மாறும். அதை வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆர் ஒரு சைஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாதிரி கூட ஆங்கிளில் மாற்றிக்கலாம். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துடும். என்னெல்லாம் பண்ணலாம், ஸ்கேல், ரொட்டேட், ஸ்கியூ, டிஸ்டார்ட், பெர்ஸ்பெக்டிவ், ரேப், ரொட்டேட் எல்லாமே வந்துடும். ஸோ இது வந்து எப்போ எனேபிள் ஆகும்னா, எப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வந்து நீங்கள் செக் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இந்த பவுண்டிங் பாக்ஸ் வரும். அப்போ தான் பண்ண முடியும். நம்மளுக்கு செப்பரேட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல்னு இருக்குது, அதை நம்ம தனியாக பார்ப்போம். ஸோ நீங்கள் எப்போதுமே வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நான் பழைய ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம்னா, அலைனிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்னா எப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு மினிமம் 2 லேயர்ஸ் ஆச்சு செலக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த லேயர் பேனலில் போய் ஒரு லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த லேயர் செலக்ட் பண்ணிங்கன்னா 2 லேயர் சேர்ந்து செலக்ட் ஆகிரும். ஓகே, 2 லேயர் சேர்ந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், மூவ் பண்ணுறேன், இப்போ 2 மூவ் ஆகுது. ஓகே, நீங்கள் 2 லேயர் செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிரைட்டாக இருக்கும்.
இவ்வளோ நேரம் வந்து டல்லாக இருந்திருக்கும், பிரைட்டாக இருக்கும். பிரைட்டாக இருக்குன்னா அதெல்லாம் எனேபிள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அலைன் பண்ணுறதுக்கு 2 லேயர்ஸை ஒன்றுக்கு ஒன்று அலைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த லேயரை நான் தள்ளி வைக்கிறேன். இந்த லேயரை மேலே கீழே தள்ளி வைக்கலாம். இது எப்படி அலைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு. ஸோ நான் கீபோர்ட் ஷார்ட்கட் வச்சு கண்ட்ரோல் வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் எடுக்கவே இல்லை, கையில் இருந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிருக்கேன். ஷிஃப்ட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ பாக்ஸை செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 2 லேயர் செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அடிஷ்னலாக செலக்ட் ஆகும். 2 செலக்ட் பண்ணிட்டோம், இது எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா அலைன் டாப் எட்ஜஸ். இப்போ இந்த ஆப்ஜெக்டில் டாப் எட்ஜ் பார்த்தீங்கன்னா இதான் டாப் எட்ஜ், இந்த ஆப்ஜெக்டில் இதான் டாப் எட்ஜ். இது கொடுத்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட்டும் டாப் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி அலைன் ஆகிரும். இதை கிளிக் பண்ணுற பாருங்கள், பார்த்தீங்களா 2 ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி அலைன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் காமிக்கிறேன். இதுக்கு ஒரு இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேறு லேயர் க்ரியேட் பண்ணால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஓகே, புது லேயர் ஒரு க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இந்த லேயரில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ண மாதிரி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை கொடுத்துட்டு திருப்பி செலக்ட் பண்ணுறேன். 2 லேயர் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அலைன் வெர்டிக்கல் சென்டர்னால் என்னென்னு பார்ப்போம். வெர்டிக்கல்னால் இந்த ஆப்ஜெக்டில் டாப்லேருந்து பாட்டம் இதுதான் வெர்டிக்கல். லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போனால் அது ஹாரிசான்டல். அது நம்ம இந்த ஆப்ஜெக்டில் டாப்லேருந்து பாட்டம் ஒரு லைன், இமேஜினரி லைன் வச்சுக்கோங்க, இதுதான் வெர்டிக்கல். லெஃப்ட்லேருந்து ரைட் ஒரு இமேஜினரி ஹாரிசான்டல் வச்சுக்கோங்க, இதுதான் ஹாரிசான்டல். ஸோ வெர்டிக்கல் சென்டர்னால் இதுதான் வெர்டிக்கல்னு பார்த்தோமா, அதோட சென்டர்னால் இங்கே வரும். கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, அலைன் வித் வெர்டிக்கல் சென்டர்ஸ்னால் இதோட வெர்டிக்கல் சென்டரும் இந்த ஆப்ஜெக்டோட வெர்டிக்கல் சென்டரும் ஸ்ட்ரெயிட் அலைன் ஆகணும். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். 2 செலக்ட் பண்ணிட்டேன். நான் இப்போ இதை ப்ரெஸ் பண்ண போகிறேன். இதான் வெர்டிக்கல் சென்டர். இதோட சென்டர் வெர்டிக்கல் சென்டரும் இந்த ஆப்ஜெக்டோட வெர்டிக்கல் சென்டரும் அலைன் ஆயிடுச்சு. ஸோ இது வெர்டிக்கல் சென்டர். அடுத்தது என்னென்ன ஆப்ஷன் பார்க்கலான்னா, அலைன் பாட்டம் எட்ஜஸ். பாட்டம் எட்ஜ்னா இதுதான் இந்த ஆப்ஜெக்ட், பர்பிள் ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே இருக்கிறது தான் பாட்டம் எட்ஜ். இந்த ஆரஞ்சு பாக்ஸ்க்கு கீழே இருக்கிறது தான் பாட்டம் எட்ஜ். ஸோ இப்போ பாட்டம் எட்ஜ் அலைன் ஆயிரும். ஸோ இந்த அலைன்மெண்ட்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆப்ஜெக்ட்ஸ் அலைன் பண்ணுறதுக்கு, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் டிசைன் பண்ணும்போது டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து அலைன் லெஃப்ட் எட்ஜ். நம்ம டாப் பாட்டம்லாம் பார்த்தோம், இது வந்து லெஃப்ட் எட்ஜ். லெஃப்ட்னா ஸோ இந்த லெஃப்ட் இதுவும் அலைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லெஃப்ட் அலைன் ஆயிடுச்சு. இது வந்து ஹாரிசான்டல் சென்டர். ஓகேங்களா, நம்ம என்ன பார்த்தோம், வெர்டிக்கல் சென்டர் பார்த்தோம். இப்போ ஹாரிசான்டல் சென்டருக்கு இதுக்கும் அலைன் பண்ணுறதுக்கு. ஓகே, இதே மாதிரி இது வந்து ரைட் அலைன்மெண்ட். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இது அலைன்மெண்ட். ஸோ அலைன்மெண்ட் வந்து பேசிக்கு ஃபார் நீட் டிசைன் கொண்டிருக்கு, இது தெரியும். இப்போ வந்து இது வந்து அரேஞ்ச் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு 3 ஆப்ஜெக்ட் கிட்ட இருந்துச்சுன்னா எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு இதுவும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளூ ஆப்ஜெக்டும் இது எனேபிள் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஹாரிசான்டல் சென்டர். டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக உங்களுக்கு எல்லாம் அலைன் ஆகிரும். ஸோ இங்கே பர்பிள் இங்கேருந்து ஸ்பேஸும் இது ஈக்குவலாக அலைன் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் வெர்டிக்கலாக ஆப்ஜெக்ட் வச்சுருந்தாலும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். வெர்டிக்கல் எட்ஜ் சென்டர்ஸ் அலைன் பண்ணிங்கன்னா வெர்டிக்கலாக உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிரும். உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இருக்கிற கேப்ஸ் ஈக்குவல் ஆகிரும். நீங்கள் அதை ஈஸியாக அலைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வெர்டிக்கல் சென்டர் அலைன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நீட்டாக அலைன் ஆகிருக்கு ஆப்ஜெக்ட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு 3D மோட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 3D மோட்ஸ்க்கு எனேபிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, 3D மெனுக்குள்ளே போங்க. நியூ மெஷ் ஃப்ரம் லேயர் இல்லை போஸ்ட் கார்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட ஃபோட்டோஷாப்பே 3D டூல் மாதிரி சேஞ்ச் ஆகிரும். 3D டூலில் சேஞ்ச் ஆகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D மோட்ஸ்லாம் இப்போ பிரைட் ஆயிடுச்சு, எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ
இந்த நீங்கள் க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டில் 3D ஆப்ஜெக்ட் மாதிரி க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டேட் த 3D ஆப்ஜெக்ட்னு இருக்கும். இது எல்லாமே 3D ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் ரொட்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுது. ஸோ நீங்கள் எந்த லேயர் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது 3D ஆப்ஜெக்டாக வந்துடும். ரொட்டேஷன், இது வந்து ரோல் 3D ஆப்ஜெக்ட்னு இருக்குது. ரோல்னா சுத்துற மாதிரி பண்ணுறது. ட்ராக், இங்கே இந்த 3D டெப்த்துக்குள்ளே இங்கே வேணால் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பேக்ரவுண்ட் ஒரு என்விரான்மெண்ட் மாதிரி ரியல் வேர்ல்டு மாதிரி க்ரியேட் ஆகிடும் 3Dக்கு க்ரியேட் பண்ணும்போது. அந்த மாதிரி ஸ்லைட் த 3D ஆப்ஜெக்ட், முன்னாடி பின்னாடி லெஃப்ட் ரைட் ஸ்லைட் பண்ணுறக்கு. ஸ்கேல் த 3D ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி 3Dயாகவும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக ஃபோட்டோஷாப்குள்ளே 3D ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு ரிக்குவயர்மெண்ட் அவ்வளோ இருக்காது. பட் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஆர் நம்ம இந்த மூவ் டூல் வந்து பேசிக்காக எப்படி நம்ம ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் மூவ் டூலில் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டியது எப்படி ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணலாம், ப்ளஸ் எப்படி அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு பார்த்து, அதுதான் இம்பார்ட்டண்ட்டானது. ப்ளஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஷார்ட்கட் டூல் வந்து மூவ் டூலோட ஷார்ட்கட் V, அப்புறம் கண்ட்ரோல் ப்ளஸ் கீபோர்டு ஆப்ஜெக்டில் மவுஸில் கிளிக் பண்ணணும், ஆட்டோ செலெக்ஷன். இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். ஓகே, இந்த நான் கொடுத்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. ஃபார் ஃபர்தர் வீடியோஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.